இப்போ காலையில் இட்லியில் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கிடையாது, கார்போஹைட்ரேட் மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. ப்ரோட்டீன் ரொம்ப அதெல்லாம் நெக்லிஜிபிள் ப்ரோட்டீன் தான் இருக்குது. வெஜிடபிளில் இருக்கிற விட்டமின்ஸ் கிடையாது. ஸோ மேஜராக அதுக்கு சாம்பாரோ சட்னியோ போடுவீங்க, அதில் ஒன்றும் பெருசாக சேர்ந்துட போகிறதில்ல. அப்படின்னா உங்களுக்கு வெறும் கார்பு மட்டும்தான் மதியானம் ஒரு சாம்பார் சாதமோ மோர் சாதமோ புளி சாதமோ சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வெறும் கார்பு தான். நைட்டு 2 தோசை சட்னி அப்படின்னா உங்களுக்கு உங்களோட டயட்டில் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி வரும், எல்லா விட்டமின் டெஃபிஷியன்சியும் வரும், B12 டெஃபிஷியன்சி முதற்கொண்டு வரும். ஏன்னா வெறும் கார்பு மட்டும்தான் சாப்பிடணும். இதை வச்சுட்டு நான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், இதில் நான் 4 இட்லிக்கு பதிலாக 2 இட்லி சாப்பிட்லாமா, இல்லை 1 இட்லி சாப்பிட்டா கூட எனக்கு உடம்பு இளைக்க மாட்டேங்குது. ஏன் இளைக்க மாட்டேங்குதுன்னா சத்தான ஆகாரம் நம்ம உடலுக்கு போகலை. ஏன்னா நம்ம மூளைக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நம்ம முடி இருக்கு இல்லையா, முடி முளைக்கிறதுக்கு ப்ரோட்டீன், இதெல்லாம் ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது காலையில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் இட்லி சாப்பிட்றதுக்கு போல ஒரு ஆம்லெட் சாப்பிட்றேன். காலையில் வந்து உங்களோட தட்டில் 50% காய்கறி பக்கம் இருக்கணும், ஒரு 25% ப்ரோட்டீன் இருக்கணும். அதாவது நீங்கள் பன்னீர் வெஜிடேரியன் இருந்தால் பன்னீர் சாப்பிட்லாம், இல்லை முட்டை சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். ஒரே ஒரு இட்லியோ 1.5 இட்லியோ தான் இருக்கும். நீங்கள் 4 இட்லிக்கு பதிலாக 2 இட்லி சாப்பிட்டா உடம்பு